போன பாட்டுல ஆதிசக்தியோட தேஜஸ் ரூபத்தை அண்ட வெளியில நம்ம பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் போய் பார்த்தாங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சிவனோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் பாலைவனத்துல யாருமே இல்லாம தனிமையில தாடியோட காதல் தோல்வியோட அப்படியே படுத்து கிடக்க. நந்தி வந்து சிவனை உசுப்புவாரு. எந்திரிங்க மகாதேவரே எந்திரிங்க அப்படின்னு அழுதுகிட்டு உசுப்புவான். அப்படி உசுப்பும் போது சதியோட அப்படின்னு சொல்லும் போது சதியா சதி எங்க அப்படின்னு சிவன் கேட்க, இல்ல அது வந்து இவன் புலம்புறான், கையை மட்டும் காமிக்கிறான். யாரு நம்ம நந்தி. உடனே இவங்களும் தெரிச்சு ஓடி போய் பாக்குறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்க சதி நிக்கிற மாதிரி தெரியும். கட் பண்ணி சந்திரலோகத்தை காமிக்கிறாங்க. சந்திரலோகத்துல சந்திரரோட 2 பொண்டாட்டிமார்களும் சிவனோட நிலைமை என்னன்னு விசாரிக்கிறாங்க. காதல் தோல்வியில அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு தனிமையில தான் ஒரு இறை கடவுள் அப்படிங்கறதையே மறந்து ஒரு மனுஷன் மாதிரி பித்த மாதிரி அங்கே இங்கேயும் சுத்தி திரியிறாரு சிவன் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம சிவனை பார்த்தா சிவன் சதியோட ரூபத்தை பார்த்துட்டு பக்கத்துல போக பாக்குறாரு. நடுவுல அசுரர்களோட அந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சிவன் இவங்க ஆளு சில பேரை அடிச்சு போட்டதுனால இந்த தடவை சிவனை அடிச்சு தள்ளுறதுக்காக இன்னும் நிறைய பேர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வராங்க. அவங்களையும் நம்ம சிவன் பந்தாடுறாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா இவர் கடவுளாவே இருந்தாலும் இவர் தன்னை கடவுள் அப்படிங்கறத மறந்து ஒரு சாதா மனுஷன் மாதிரி ஃபீல் பண்றதுனால இவர் உடம்புல படுற அந்த காயம் குணமாகல. காயம் விழுகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதுகுல ஒரு பெரிய கீறல் விழும். இருந்தாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சும்மா பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்க. ஒவ்வொருத்தனையும் அடிச்சு அப்படியே வீசி எறிகிறார். ஆனா வயித்துல நெஞ்சிலன்னு எல்லா இடத்துலயும் இவருக்கு காயம் பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்கு. வெட்டு காயங்கள் சிவனோட உடம்புல விழுகுது, ஆறாம இருக்கு. காரணம் இவர் மனுஷனா அவர் ஃபீல் பண்றதுதான். ஒரு வழியா எல்லா பேரையும் அடிச்சு போட்டுட்டு சதியோட ரூபத்தை பார்த்து மறுபடியும் தெரிச்சு ஓடுறாரு. பார்த்தா சதியோட ரூபம் காணோம். இன்னொரு இடத்துல தெரியுது. மறுபடியும் அங்க ஓடுறாரு. சதி நான் வந்துட்டேன், இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல வர்றாரு. அப்படியே சதியை கட்டி அணைக்கலான்னு பார்த்தா அடுத்த கணம் சதி இருந்த அந்த ரூபத்துல அங்க சதியோட சடலம் மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தால துண்டு துண்டா வெட்டப்பட்டது. அந்த வெட்டப்பட்ட துண்டுகள்ல ஒரு துண்டு கட்டவரல் மட்டும் அங்க கிடக்கிறத நம்ம சிவன் பார்த்து வருத்தப்பட கட் பண்ணி மறுபடியும் இங்க ஆதிபரா சக்தியோட அந்த தேஜஸ் ரூபத்தை பாக்குறதுக்காக இவங்க போனாங்கல்ல. அங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். கேக்குறாங்க, இதுக்கு விமோச்சனம் இல்லையா? சிவனோட இந்த நிலைமைக்கு ஒரு விமோச்சனம் இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதிபரா சக்தியை கேட்க, கண்டிப்பா இருக்கு, விமோச்சனம் இருக்கு. நான் மறுபடியும் பூலோகத்துல பார்வதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல பார்வதி அப்படிங்கிற ஒரு மனுஷியா நான் பிறப்பெடுக்க போறேன். இந்த தடவை நான் கண்டிப்பா சிவனை எப்படியாவது நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிபரா சக்தி சொல்றாங்க. இவங்களும் கேட்டுட்டு ஆஹா நல்லதுங்கிறாங்க. பட் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நான் ஆதிபரா சக்தியா மறுபடியும் மனித ரூபம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இங்க தடையா இருக்கிறது சதியோட புழக்கப்பட்ட அந்த உடற் துண்டுகள். அது இந்த உலகம் முழுக்க வேற வேற இடத்துல விழுந்து கிடக்கு. சதியோட பிண்டம் துண்டுதுடாக்கப்பட்டு பூலோகத்தில் கிடக்கிற எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் சதியோட உடல்ல இருந்து அந்த உடல் பாகங்கள் துண்டாக்கப்பட்டு விழுந்ததோ அந்த இடத்துல எல்லாம் சக்தி பீடங்களை எழுப்பணும். அப்படி சக்தி பீடங்கள் எழுப்பப்பட்டு அந்த சக்தி பீடங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்து முடிகிற பட்சத்துல சக்தி பீடங்கள் அனைத்துமே உருவாக்கப்பட்ட பிறகுதான் என்னோட மறுபிறவி சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அதற்கான ஏற்பாட்டுகளை செய்யலாம், இயற்கை செய்யும் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சிவனும் விழுந்து கிடக்கிற சதியோட கட்டவரலை பார்த்து ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாரு. நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அடுத்த கணம் அந்த துண்டாக்கப்பட்ட அந்த கட்டவரல அப்படியே ஒரு சல மாதிரி மாறும். ஒரு சின்ன கல் துண்டு மாதிரி ஆகும். அதையே கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதுகிட்டு இருக்க. அப்படி நம்ம சிவன் இப்போ கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்கிறது சதியோட இடது விரல், இடது காலோட கட்டவரல். அது விழுந்த இடத்துல தான் இப்போ ஒரு சக்தி பீடம் கட்டி ஒரு மிகப்பெரிய கோயிலா இப்ப நிகழ்காலத்திலே இருக்கு. இன்னும் இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது ராஜஸ்தான் பாலைவனத்துல. சோ ராஜஸ்தான் பாலைவனத்துல சதியோட சக்தி பீடம் ஒன்னு இருக்கு. விருப்பப்படுறவங்க அங்க போய் பார்க்கலாம். அடி வாங்கினவங்க எல்லாம் அந்த பக்கம் தாரகாசுரன் போய் சிவன் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு தாரகாசுரன் கொஞ்சம் காண்டாரா. அசுர குரு சுக்கராச்சாரியாரோ சிவன் கூட வச்சுக்காதீங்கடா வேண்டாண்டா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. பட் தாரகாசுரன் கேட்கற மாதிரி தெரியல. அந்த பக்கம் சிவன் இன்னும் தான் ஒரு இறை அப்படிங்கறத மறந்து மனுஷ ரூபத்திலேயே அங்கே இங்கேயும் உடம்பெல்லாம் வெட்டுக்காயத்தோட சுத்திக்கிட்டே இருக்காப்ல. அப்போ அவர் ஒரு பயன்படுத்தப்படாம சும்மா கிடக்கிற ஒரு வீணைய பாக்குறாரு. அதை பார்த்ததும் பழைய பிளாஷ்பேக் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. முதல் தடவை சதியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அந்த வீணையை எடுத்து இசைச்சதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே அந்த பிளாஷ்பேக்ல சதி கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களையும் அவர் இசைக்க அந்த அம்மா டான்ஸ் ஆனது எல்லாத்தையுமே அப்படியே அவர் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அந்த பக்கம் தாரகாசுரனோ இதான் நல்ல சான்ஸ், சிவன் கொஞ்சம் பலகீனமா இருக்காரு, அவரையும் சரி தேவர்களையும் சரி அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப சரியான தருணம் அப்படிங்கிறாரு. அதுக்காக ஒரு அடியாளை கூப்பிட்டு அவங்கிட்ட அந்த டாஸ்க் கொடுத்து அனுப்புறாரு. அந்த பக்கம் நம்ம சிவனும் வீணையை எடுக்கிறாப்ல பழச நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். லாஸ்ட் டைம் இதே மியூசிக்கை கேட்டுதான் சதி தேவி அப்படியே அந்த இடத்துக்கு ஓடோடி வந்தாங்க, டான்ஸ் ஆனாங்க. இந்த தடவையும் நம்ம சிவன் இசைக்கிறார். ஆனா சதி வருவாங்களா? கட் பண்ணா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் இருக்கா? நம்ம சிவன் ஒரு பயல தன்னோட மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டார். அவனும் ஆசையா சிவனை மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுவான்.
அந்த குடும்பத்தை பாக்குறதுக்காக நம்ம நந்தி போறாரு. சிவன் இந்த மாதிரி தன்னை ஒரு இறைங்கிறத மறந்து மனுஷனா சுத்தி திரிகிற மேட்டரை பத்தி எடுத்து சொல்ல அந்த பையனும் சரி அந்த பையனோட அம்மாவும் சரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இப்போ மேபி உன்னை மருமகனா ஏத்துக்கிட்ட அந்த சிவன் உன்னை பார்த்ததும் அந்த பழைய நினைவுகளை அவர் ரீகால் பண்ணலாம், மறுபடியும் பழைய மாதிரி சிவனா மாறலாம் வாய்ப்பு இருக்கு, உங்க பிள்ளைய கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க இவங்க கொஞ்சம் கூட தயங்காம சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சிவனோ விடாம கை விரல்கள் வலிக்க வலிக்க வீணையே எசைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சதி வந்த பாடு இல்ல. ஒரு கட்டத்துல ரொம்ப சோகமாயிடுறாரு. சோகம் கோபமாகுது, கோபம் குரோதமாகுது. இந்த வீணையால அந்த சதிய வர வைக்க முடியல. இனி இது இருந்து என்ன பயன் அப்படின்னு அப்படியே அதை தூக்கி கீழே விட்டு எரிஞ்சு அப்படியே துண்டு துண்டா அந்த வீணையை உடைக்கிறாப்ல. உக்கிரத்துல இருக்காரு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பட் அதே சமயம் அந்த சின்ன பையன் என்னவோ சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நந்தியும் அந்த அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் பயங்கர உக்கிரத்துல இருக்காரு. இந்த சமயத்துல உங்க புள்ள போறது கொஞ்சம் சரியா படல, பேசாம அந்த புள்ளைய கூப்பிட்டுருங்க, சிவன் பக்கத்துல போனா சிவன் என்ன பண்ணுவார்னு கூட எங்களால கணிக்க முடியலங்கிற மாதிரி பேச அதுக்கு அந்த அம்மா பரவாயில்ல, அந்த சிவனை பழையபடிக்கு அந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக அந்த முயற்சியில என் பிள்ளையோட உசுறு போன கூட பரவாயில்ல, அதுக்காக இந்த ஒரு பிள்ளை இல்ல எனக்கு 10 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளையும் அடுத்து அடுத்து அனுப்புவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அழுகையே வந்துடும். அந்த பக்கம் சிவனை கிட்ட அந்த சின்ன பையன் நெருங்கிக்கிட்டே போறான். கோபத்துல ஒரு சின்ன பையனை கூட கொன்னுருவாரோ, அந்த பழி சிவன் மேல விழுந்துருமோன்னு நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படியே உக்கிரத்தோட அந்த பையனை அவரும் பாக்குறாப்ல. கட் பண்ணா இந்த பக்கத்துல ஒரு அடியால ஏவி விட்டான்ல தாரகாசுரன், அவன் தன்னோட ஆட்களை கூட்டு வந்துட்டு நம்ம ததீசிய ஈட்டிகளோட மத்தியில நிக்க வைக்கிறான். நம்ம சிவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமாமே, உனக்கும் சிவனை ரொம்ப பிடிக்குமாமே, சதியோட உடல் துண்டாக்கப்பட்ட அந்த உடல் உறுப்பு உலகம் முழுக்க இந்த நாடு முழுக்க விழுந்து கிடக்காம அது எங்கெங்க விழுந்து கிடக்குங்கிற இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமாமே, சிவனடியார்கள் வர்றவங்க போறவங்க எல்லாம் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமே, எங்க விழுந்து கிடக்கு அது எங்கெல்லாம் விழுந்து கிடக்கோ அந்த தகவல் எல்லாம் வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லணும், ஆல்ரெடி உனக்கு வந்திருக்கிற தகவல்களையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன இருக்கு, நம்ம தாரகாசுரன் இவங்கிட்ட கொடுத்திருக்கிற டாஸ்கே என்னன்னா சக்தி பீடங்கள் எழும்ப கூடாது. எல்லா இடத்துலயும் சக்தி பீடங்கள் எழுப்பப்பட்டால் அதுக்கு பிறகு மறுபடியும் சரி மனித பிறப்பு எடுப்பாங்க, அதை நம்ம தடுக்கணும். எல்லா இடத்துலயும் சக்தி பீடமா மாத்திட்டோம்னா சிவன் இப்போ அப்படியே ஒரு பிராந்தன் மாதிரி ஒரு பைத்திய மாதிரி சுத்தி திரியாரு இல்லையா, அதே மாதிரி அவர் சுத்திக்கிட்டே இருந்த வரைக்கும் அவருக்கு கல்யாண ஆசை வராது. கல்யாண ஆசை வரல அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறக்காது. சிவனுக்கு வாரிசு இல்லைன்னா தனக்கு சாவு இல்ல அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக சிவன் அப்படியே பைத்தியமா தெரியணும், சக்தி பீடங்கள் உருவாகிறத தடுக்கணும் அப்படின்னு இந்த வேலைக்காரனை ஏவி விட்டுருக்கான். அவனை வந்து நம்ம ததீசி கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கு நம்ம ததீசி எனக்கு எங்க விழுந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சிவன் பயங்கர கோவத்தோட அந்த பையன் பக்கத்துலயே வர்றான். பாக்குறாரு, விட்டா அந்த பையனை கொன்னுடுவாருன்னு நினைக்கிறேன். இவர் மேல ஒரு சின்ன குழந்தைய கொன்ன அந்த பழி விழுந்துரும் நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் செத்த பிறகும் கூட தான் புருஷன் மேல அந்த மாதிரி ஒரு பழி வந்துட கூடாதுங்கிறதுக்காக ஆவி ரூபத்துல அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. தேஜஸ் ரூபத்துல அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க நம்ம சதிதேவி. அப்படியே ஆதிபராசக்தி ரூபத்துல இருந்து சதியோட அந்த நார்மல் ரூபத்துக்கு அந்த ஆவி வந்து பேசுது. உங்களை இந்த நிலைமையா பாக்குறதுக்கு நான் என் உடலை ஒட்ட, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நான் என் உடலை தியாகம் பண்ணேன், உங்களோட மறுபடியும் வந்து சேரணும், அதுக்கு இந்த உடல் ஒரு தடையா இருக்கு, இந்த பிறவி எனக்கு பத்தல அப்படிங்கறதுக்காகத்தானே என்னோட உடலை நான் தியாகம் பண்ணேன். நீங்க நல்லபடியா பழையபடி அந்த சிவனா அந்த இறையா அந்த கடவுளா சுத்திக்கிட்டு இருந்தாதானே என்னால அடுத்த பிறப்பு எடுக்க முடியும், உங்களை மறுபடியும் வந்து சேர முடியும், அதுக்கு நீங்க துணை இருப்பீங்களா, நீங்க எப்படி செய்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி எனக்கு அழிவில்ல, அடுத்த பிறவில கண்டிப்பா நான் உங்களோட சேர போறேன் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு கூடிய விரைவில் நீங்க என்னோட வந்து சேரணும், நான் உங்களோட இணை சேரணும், அது எல்லாத்துக்கும் நீங்க இப்போ மனித ரூபத்தில் இருக்கிறது மிகப்பெரிய தடை, அந்த தடையை நீங்க உடைக்கணும், உடைச்சு மறுபடியும் அந்த மகாசிவனா அந்த ஆதி சக்தியா நீங்க மறுபடியும் உருவெடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்க அப்படியே அந்த இடத்துல ஃபுல்லா பனிப்புயலா வீச ஆரம்பிக்கும். அடுத்த கணம் மறுபடியும் அவரு அந்த மனித ரூபத்தை விட்டு அந்த கவலைகளை விட்டு அந்த குடும்ப பந்தம் ஒட்டு உறவு எல்லாத்தையும் விட்டு அனைத்தையும் துறந்த ஒரு சித்தனா மறுபடியும் பழையபடி நம்ம சிவன் வந்து நிக்கிறார். அவரை பார்த்த நம்ம நந்திக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு டவுட், இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமா இல்ல நாம யாருங்கிறத கூட அவர் மறந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கேட்டு பாப்பான். நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் உங்க நந்தி அப்படின்னுவான். அவர்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை நந்தி அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறாரு. என்னோட பரம பக்தன் நீ அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ததீசி அந்த மாதிரி சொன்னதுனால அவரை கொல்லிக்கட்டைக்கு மத்தியில நிக்க வச்சு உசுரோட எரிக்கிறாங்க. அவரும் சொல்லி பாக்குறாரு, டேய் என் உடம்பு என் எலும்பு எல்லாம் வஜ்ரமா மாறி போயிருக்கடா, நீங்க வைக்கிற இந்த நெருப்பால எனக்கு எதுவும் ஆகாதரா அப்படின்னு சொல்லுவாப்ல. என்னால அந்த சக்தி பீடங்கள் இருக்கிற இடத்தை சொல்ல முடியாதுங்கிறாரு. உடனே அவங்க அப்படியா பாக்கலாம், ஓ இஷ்ட கடவுளை வேண்டிக்க, அடுத்து நாங்க இன்னொரு பெரிய சேட்டை பண்ண போறோங்கிறாங்க. அவரும் நம்ம சிவனை நோக்கி அப்படியே சாமி கும்பிடுறாரு. நடக்க போற அந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் விமோச்சனம் கொடுக்கணும்னு வேண்ட சிவனுக்கு அது கேக்குது. அப்படியே நம்ம சிவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் கூடுது. அந்த பக்கம் பார்த்தா, ஏண்டா உன் உடம்பு எரிய மாட்டேங்குது, நீ தான் வஜ்ர உடம்புக்கு மாறிட்டே, உனக்கு வழி தெரியல, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உன் சிஷ்ய கோடிகள் இந்த சிவபக்தர்கள் யாருக்கும் இந்த வரம் கிடைக்கல இல்லையா,
இவங்க சாதாரண ஆட்கள் தான் இல்லையா, இவங்கள உசுரோட வச்சு எரிச்சா அது உனக்கு வேதனை தரும் இல்லையா? இப்ப சொல்லு, இவங்க எல்லாத்தையும் உசுரோட வச்சு எரிக்கவா, இல்ல எங்கெல்லாம் நீங்க சக்தி விடங்கள் எழுப்ப போறீங்களோ, எங்கெல்லாம் சதியோட உடல் உறுப்பு விழுந்ததோ அந்த இடத்தை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவர் முடியாதுன்றாரு. அந்த பக்கம் பார்த்தா அசுர வீரர்களை ஒருத்தவன் சதியோட ஒரு துண்டு விழுந்த இடத்தை நோட் பண்ணிடுறான். பார்த்து பதறி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த அடியாள் கிட்ட சொல்ல, அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த அடியாளு கையில வச்சிருந்த கொல்லிக்கட்டையை வச்சு அங்க இருக்கிற மித்த சிவபக்தர்கள் எல்லாத்தையும் உசுரோட எரிக்க போவான். சிவனோ கோவத்துல அங்க வராரு. அந்த இடமே புயல்ல அப்படியே சுத்த ஆரம்பிக்கும். முன்னாடி வந்து காட்சி தருகிறார். அங்கேயும் ஒரு கால் துண்டு விழுந்து கிடக்கு. அது வலது கால் கட்ட வரல் நினைக்கிறேன், விழுந்து கிடக்கு. அவன் வந்திருக்கிறது சிவனாவே இருந்தா கூட அவன் பெரிய டானு மாதிரி பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சிவனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் இவங்க கூட தான் எதுக்கடா சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா அப்படியே கண்ணை மூடி தான் உடம்புக்குள்ளேயே இருக்கிற இன்னொருத்தவரை கூப்பிடுறாரு. ஓவர் பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவர் என்ன கேரக்டர் பேரை சொல்றாரு அப்படிங்கறத என்னால சரியா கேட்க முடியல. காலதேவனா அந்த மாதிரி தான் சொல்லி கூப்பிடுறாரு. சக்தி பீடங்கள் எழுப்புவதற்கு தடையா வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு உத்தரவு கொடுக்க வந்த கருப்பை ஒரு மாதிரியா உக்கிரத்தோட இருக்காப்ல. மீசை ஈசெல்லாம் வச்சு நம்ம ஊர்க்கார மாதிரி இருக்காரு. என்ன ஓவரா கரிபூசி விட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோவத்துல கொப்பளிக்க எதுக்க வர எல்லா பேரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காரு. கண்ட இடத்துல எல்லாம் வெட்டுப்பட்டு ஒவ்வொருத்தரும் ரச்ச செஞ்சு சாகுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கூட்டத்தோட தலைவன் தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஒரு வழியா இந்த அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மறுபடியும் சிவ ரூபத்தோட சேர்ந்து அந்த கருப்பை கலந்துட்டான். அந்த பக்கத்துல நம்ம சப்தரிசிகள் வனவாழ்க்கை வாழ்றதுக்காக வனப்பகுதிக்கு காட்டுப்பகுதிக்கு போனாங்க. அவங்களுக்கும் அவங்களோட ஞான திருஷ்டி மூலமா நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சதியோட மறுபிறவிக்காக சதியோட உடல் துண்டுகள் விழுந்த இடத்துல எல்லாம் சக்தி பீடங்கள் எழுப்பணும், அதுக்கு நாமளும் உதவி செய்யணும் சொல்லி அவங்களும் களத்துல இறங்குறாங்க. அதுலயும் குறிப்பா ஒருத்தவருக்கு பொருட்கள் எங்க கிடைச்சாலும் ஏதாவது ஒரு திங்க நினைச்சு மனசுல வேண்டி அவர் எங்க கிடக்குங்கிறத அவரால் கணிச்சு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அவருக்கு. நம்ம சந்திரனோட அப்பா நினைக்கிறேன் அவருக்கு அந்த மாதிரி பவர் இருக்கு. அவர் கணிச்சு பக்கத்திலேயே ஒரு சதியோட உடல் துண்டு கிடக்கு, அதை நம்ம போய் காப்பாத்தலாம் வாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கத்துல இங்க கிடந்த அந்த விரல் துண்டை எடுத்து நம்ம சிவன் அங்க இருக்கிற சரஸ்வதி நதியில அப்படியே எடுத்து கழுவிக்கிட்டு இருப்பார். அப்போ சரஸ்வதி தேவியை காட்சி தராங்க. இதே நதியில நீங்க உங்க பொண்டாட்டியோட வந்து இங்க எனக்காக பூஜை செஞ்சுட்டு போனீங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய முதல்ல தாளாற்ற உரிமை எனக்கு தான் வேணும்னு நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ சதியை இழந்து சதியோட விரல் துண்டுகளை இங்க இந்த மாதிரி கழுவிங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சிவன் வருத்தப்பட ஒண்ணும் இல்ல, அடுத்த பிறவில நான் அவங்களோட சேரத்தான் போறேங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா அந்த துண்டை எடுத்து நம்ம சிவனும் சரி அந்த பக்கத்துல சரி நம்ம அந்த பிள்ளையார் பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சு கும்பிட்டு இருக்காங்க. அப்போ சிவனோட நெத்தி போட்டுல இருந்து மறுபடியும் கருப்பன் வந்து நிக்கிறான். அந்த பக்கம் அந்த அடியாளு அரக்க தாரகாசுரன் போய் அப்டேட் பண்றான். நீங்க என்ன சிவன் மனுஷனா தெரிவாரு, ஈஸியா கவர் பண்ணலாம்னு சொன்னீங்க. அங்க போய் பார்த்தா சிவன் மறுபடியும் இறை பதவியை அடைந்து விட்டார், மறுபடியும் இறைவனாகி விட்டார், அவரை இனிமே எதுக்குறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அப்டேட் பண்றான். குருநாதர் எச்சரிக்கிறாரு வேண்டாம் இந்த விபரீதம். ஆனா அவன் இல்ல முடியாது, இனிமே அடியாட்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரோட உத்தரவை கூட கேட்காம விறுவிறுன்னு அவன் கிளம்பி போறான். இனிமே அடியாட்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, தானே களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்குறான். இனிமே தான் பாஸ் ஃபைட் எல்லாம் வரப்போதோ என்னவோ. அடுத்த எபிசோட்ல நாளைக்கு திருப்பதி வரைக்கும் வேலை இருக்கு, ஒரு 2 நாள் திருப்பதி பயணம் போறோம். சோ 2 நாள் வீடியோஸ் எதுவும் வராது. ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோவை வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை நீங்க எதிர்பார்க்கலாம். அது வரை காத்துருங்க. தேங்க்யூ. பார்க்கலாம்.